சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் மீட் பண்ற தருணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் அந்த ஃபோன்ல பேசின பொண்ணோட குரல் அப்படியே காவேரியோட குரல் மாதிரியே இருக்குதே! அப்பன்னா அம்மாவோட கிளாஸ் டீச்சர் யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஒரு வேள காவேரியா இருக்குமோ? இருக்காது, இருக்காது. காவேரி தான் உயிரோட இல்லன்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே சொன்னாங்களே! அப்படி இருக்கும்போது அது காவேரியா இருக்க வாய்ப்பே இல்ல. அ வேற எப்படி காவேரியோட குரல் மாதிரி அது எனக்கு கேட்டுச்சு? ஒரு வேள தாத்தா, சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட உண்மைய மறைச்சுட்டாங்களா? காவேரிய இங்கேருந்து அனுப்பிட்டாங்களா? என்கிட்ட எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லிட்டாங்களா? காவேரி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அத நான் நம்பிட்டேனா? அப்படின்னு விஜய்க்குள்ள 1008 கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா, கண்டிப்பா அம்முவோட கிளாஸ் டீச்சர பார்த்தே ஆகணும். ஏன்னா, அவங்களோட வாய்ஸ் அப்படியே நம்ம காவேரியோட வாய்ஸ் மாதிரியே இருக்குதே! காவேரி தான் அவ்வளவு அன்பாவும், பாசமாவும் எல்லார்கிட்டயும் பழகுவா. அப்படிதான் அம்முகிட்டயும் பழகியிருக்கு. அதனால தான் அம்முவுக்கும் அவங்க டீச்சர ரொம்ப பிடிச்சிருக்கு. காவேரியா தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி உயிரோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே! அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வண்டிய ஓட்டிட்டே போறாங்க. இங்க காவேரி, குட்டி காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. "இன்னுமா வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லு. நம்ம ஏதாவது பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, குட்டி காவேரிட்ட கேட்குறாங்க. உடனே, "இல்ல மிஸ், இப்ப பரவால்ல. எனக்கு நான் நார்மலா ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்முவும் சொல்றாங்க. "அம்மு கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துடுவாங்க. நீ வீட்டுக்கு கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், அம்மு இருந்துகிட்டு, "நான் வீட்டுக்கு போகல மிஸ். நான் உங்க கூடவே கொஞ்ச நேரம் இருக்கிறேன். நீங்க தான் என்ன நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்களா? நான் கிளாஸ் முடிஞ்சதுமே வீட்டுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு நம்மள அவ்ளோ பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் நம்மள விட்டு பிரியவே மனசு வரல. அப்படின்னு காவேரி, "இங்க பாரு அம்மு, அப்பாவ வேற வர சொல்லிட்டேன். அப்பா உனக்கு என்னாச்சோ, ஏதாச்சோன்னு பதறி போய் வருவாங்க கண்டிப்பா. அதனால நீ இன்னைக்கு அப்பா கூட போ. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த குழந்தைகிட்ட ஆறுதலா பேசுறாங்க. விஜய் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் நேரா அம்முவோட கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் காவேரி அம்முவ அவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நின்னுட்டு இருக்காங்க விஜய். நம்ம நினைச்சது சரியா போச்சு. இது காவேரி தான். அப்பனா காவேரியோட வாய்ஸ் தான் எனக்கு கேட்டிருக்கு. என் காவேரி உயிரோட தான் இருக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்பி அப்படியே விஜய பார்க்குறாங்க. காவேரிக்கு தன்னுடைய கனவுல வந்த அந்த ஹீரோ மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க விஜய. விஜயும் காவேரி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி சந்தோஷத்துல காவேரிய பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் விடாம பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த குழந்தை அம்மு இருந்துகிட்டு, "மிஸ் இவங்க தான் என்னுடைய அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனேவும் காவேரி அப்ப, "ஓ! நான் நேத்து நீ உங்க அப்பா கூட போகும்போது பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்படியா மிஸ்? அப்பனா எங்க அப்பாவுக்கு தான் உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அப்ப விஜயே வேகமா வந்து, "காவேரி, காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் இங்க அம்மு இருந்துட்டு, "அப்பா உங்களை உங்களுக்கு ஏற்கனவே மிஸ் தெரியுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. உடனே, "தெரியும்டா. காவேரி நீ உயிரோட தான் இருக்கிறியா காவேரி? இத்தன நாளா ஏன் காவேரி என்ன தேடி வரல? நீ உயிரோட இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதே! பெரிய தப்பு பண்ணிட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுகுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "நீங்க யாரு? என் பேர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அ அம்மு சொன்னாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல காவேரி, அம்மு சொல்லல. நீ என்னுடைய காவேரி, என் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. "ஓ! அப்பன்னா எனக்கு கனவுல வர்றதெல்லாம் நிஜத்துல நடந்ததா? அதனால தான் வந்து எனக்கு இப்படியெல்லாம் தோணியிருக்கா? இவர் சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. "என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "என்ன காவேரி இப்படியெல்லாம் கேட்குற? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது. இங்க பாரு அம்மு. அம்முவோட பேரு என்னன்னு தெரியுமா? காவேரி. உன்னோட ஞாபகமா தான் நீ இல்லன்னு நெனச்சு தான் நான் காவேரின்னு அம்முக்கு பேரே வச்சேன். ஏன் காவேரி என்ன விட்டு போன? சொல்லு காவேரி. எதுக்காக போன?" அப்படின்னு விஜய் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. "ஏங்க உண்மையிலேயே எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்க வேற யாரோ நெனச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க வேற யாரோ நெனச்சு என்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "நான் அப்படிலாம் தப்பா ஒண்ணும் பேசல காவேரி. இங்க பாரு ஃபோட்டோ" அப்படின்ட்டு விஜய் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பார்த்ததும் இங்க காவேரிக்கே அதிர்ச்சியா இருக்குது. அப்பனா எனக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கு. நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன். அந்த ஞாபகம் தான் என்னுடைய கனவா வந்திருக்கா? அதெல்லாம் கனவு கிடையாதா? நிஜமா நடந்ததா? அப்படின்னு காவேரி வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க பாருங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு பழசெல்லாம் மறந்துருந்துச்சு. அப்ப எனக்கு கல்யாணம் ஆனதையும் எங்க அம்மா சொல்லவே இல்லையே! நீங்க தான் வந்து என்கிட்ட சொல்றீங்க. எதுக்காக எங்க அம்மா எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சாங்கன்னே எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா எனக்கு கனவு வருது. நான் ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயி ஒரு பெரிய வீட்டுக்கு வந்தேன். அங்க நெறைய பேர் இருந்தாங்க. அந்த வீட்ல தான் எனக்கு இருக்கிற மாதிரி கனவு வருது. அதுவும் இல்லாம உங்கள நான் கனவுல பார்த்துருக்கேங்க. அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், விஜய் இருந்துட்டு அப்பனா காவேரிக்கு என்ன ஞாபகம் இல்ல போல இருக்கு. அதனால தான் என்ன தெரியாத மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு தெரியுது. அப்பனா காவேரி உனக்கு என்ன ஞாபகமே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு எல்லாமே மறந்துடுச்சுங்க. எனக்கு கல்யாணம் ஆனதும் ஞாபகம் இல்ல, குழந்தை இருக்கிறது ஞாபகம் இல்ல. ஆனா எதுக்காக எங்க அம்மா இதெல்லாம் என்கிட்ட மறைச்சாங்கன்னே ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னால எனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இப்படி என்கிட்ட பொய் சொல்றியா? சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி நினைச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க ரோட்ல நின்னு கூட இதே தானே கேட்டாங்க. நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? உன்னால இத்தன நாளா பிரச்சனை இருந்தது போதாதா? மறுபடியும் வந்து ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா? அப்படிலாம் என்ட்ட கேட்டாங்களே. கடைசில வேற யாரோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரியே இவங்களும் என்கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு காவேரி அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்ன காவேரி? எதுக்காக நடிக்கிற? சொல்லு. நான் நல்லா இருக்கணும், குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இப்படிலாம் பண்றியா? சொல்லு காவேரி, சொல்லு." அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, "இல்லங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. இப்ப கொஞ்ச நாளா தான் நீங்க எனக்கு கனவுல வர்றீங்க. உங்கள கூட நேத்து நேர்ல பார்க்கும்போது என் கனவுல வந்தவங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "அப்பனா காவேரிக்கு உண்மையாவே பழசுலாம் மறந்துருச்சா? அவ நடிக்கவே இல்லையா?" அப்பனா தாத்தா, பாட்டி, விஜய், சித்தி, சித்தப்பா எல்லாருமேவும் சேர்ந்து தான் வந்து என்கிட்ட இந்த உண்மைய மறைச்சிருக்காங்க. காவேரிய என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. பாவம் அந்த பச்சை குழந்தை அம்மா வேணும், அம்மா வேணும்னு என்ட்ட கேட்டு அழுகும்போது கூட அவங்க சொல்லல. அவ்ளோ கல் மனசா ஆயிட்டாங்க. பாட்டி தான் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நெனச்சா, தாத்தாவும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கும்போது, எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்குது அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளயே நெனைக்கிறாங்க. உடனே காவேரி, "இனிமேலும் நீ இங்க இருக்க வேண்டாம். இப்பவே வா. நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க திடீர்னு யாரோன்னு சொல்லி வரீங்க. வந்து உன் ஹஸ்பண்ட் சொன்னீங்கன்னா, நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இந்த நேரத்தில அம்மு இருந்துகிட்டு, "டீச்சர் நீங்க தான் என் அம்மாவா? நீங்க நேத்து தான் சொன்னீங்க, உங்க அம்மா வருவாங்க, உன்ன நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. என்ன உனக்கு முத்தம்லாம் குடுப்பாங்க, கொஞ்சுவாங்க அப்படிலாம் சொன்னீங்கல்ல. எங்க அப்பா சொன்னது அப்பன்னா உண்மைதானா? அம்மா ஊர்ல தான் இருக்காங்க. சாமி கிட்டலாம் போகல. அம்மா வந்துட்டாங்க. எனக்கு அம்மா கிடைச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்படுது. உடனே காவேரி, எதுக்காக அம்மா இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னு ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரே குழப்பத்தில இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "காவேரி இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்ச பிறகுமா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? நான் தான் உன் புருஷன்டி, என் கூட வாடி." அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே காவேரி, "எதுக்கும் நான் எங்க அம்மாகிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எங்க அம்மாகிட்ட கால் பண்றாங்க. அவங்க சாரதா கால் பண்ணதும், "என்னடி இப்ப கால் பண்ணியிருக்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "அம்மா, இங்க பாரும்மா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துருச்சுல்ல. அதுல அப்பா இறந்தத என்கிட்ட சொன்ன மாரி, வேற ஏதாவது என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்சிருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவே சாரதா வந்துட்டு அதிர்ச்சியாகி அமைதியா இருக்காங்க. "என்னம்மா அமைதியா இருக்க? சொல்லும்மா. உண்மைய சொல்லும்மா. ஏதாவது என்கிட்ட மறைச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனேவும் சாரதா, "ஒண்ணும் இல்லடி. அப்படி எதுவும் மறைக்கலடி. உன்ட்ட சொல்லியிருப்பேன்ல நான்." அப்படிங்கிறாங்க. காவேரி வந்துட்டு, "பொய் சொல்லாதம்மா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா. எனக்கு குழந்தை இருக்குதாம்மா. இதெல்லாம் ஏம்மா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், சாரதா, "ஏய் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்பன்னா நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியாம்மா?" அப்படின்னு காவேரி கேட்டதும், "இங்க பாருடி, உனக்கு அதிர்ச்சி குடுக்குற மாரி எந்த விஷயமும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் மறைச்சிட்டேன்டி. இப்ப உனக்கு யார் அதெல்லாம் சொன்னா? சொல்லு." அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "வேற யாரு? என் புருஷன் தான் என்கிட்ட சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "விஜய் தம்பி உயிரோட தான் இருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா, அவரு தான். என் கூட ஒரு குழந்தை அட்டாச்டா பழகுதுன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல. என் குழந்தை தான்ம்மா. நான் உன்கிட்ட கூட எனக்கு கனவுலாம் வருதுன்னு சொன்னேன்ல, அப்ப கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நீ உண்மைய சொல்லவே இல்லல்லம்மா. என்ன ஏமாத்திட்டல்லம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "என்ன மன்னிச்சிடுறி. என்ன மன்னிச்சுடு. அந்த தம்பி உயிரோட இல்ல அப்படின்னு நினைச்சு தான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சுட்டேன். பிறகு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த தம்பி உயிரோட இல்லன்னு நினைச்சா உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எனக்கு பயமாயிடுச்சுடி. அதனால தான் மறைச்சுட்டேன்டி. அந்த குழந்தையும் அவங்க என்கிட்ட குடுக்கல. அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நான் எப்புட்ரி அந்த குழந்தை இருக்குன்னு சொல்ல முடியும்? அந்த குழந்தைய உன்னைய பார்க்கவும் விட மாட்டாங்க. நான் என்ன பண்ணடி?" அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "சரிம்மா ஃபோன வைம்மா" அப்படின்ட்டு அழுதுட்டு விஜய்க்கு உடனேவும் விஜய், "நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க அம்மா என்கிட்ட உண்மைய மறைச்சுட்டாங்க. அம்மு நீ தான் என்னுடைய பிள்ளை. என் பிள்ளை என்னை தேடி எவ்வளவு அழுதுருக்கும். என்கிட்டயே வந்து எனக்கு அம்மா இல்லன்னு சொல்லியிருக்கு. எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு." அப்படின்னு காவேரி அழுதுட்டு இருக்காங்க. விஜயும் காவேரியும் சேர்ந்து அம்முவ கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.